மா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டை விட்டு வந்துருன்னு சொல்றது உனக்கே நியாயமா இருக்கா? குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. இப்ப நீயே குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வான்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இங்க பாருங்கப்பா, வீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உண்மைதான். அது எல்லாமே நான் பாத்துப்பேன். மகாணி ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது என்கிட்ட வந்து பேசதான் போறாங்க. தயவு செஞ்சு அம்மாவை இந்த மாதிரி பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. ஆமாண்டி, நான் தான் சொன்னேன். ஒரு வீட்டுக்கு வாழ போற மருமக அந்த வீட்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனையை சமாளிச்சு வாழ கத்துக்கணும். அங்க இருக்கிற மாமனார், மாமியார், நாத்தனார்னு யார் என்ன குடைச்சல் கொடுத்தாலும் சாமர்த்தியமா பிரச்சனையை கடந்து வரணும்னு நான் தாண்டி சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த வீட்ல குடும்பமே இல்ல, பிரச்சனையா இருக்கு. எல்லாம் ஒரே குட்டையில உருண மாட்டேங்க. பொண்ண மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருந்தோம், அதை பாதுகாக்க தெரியாம ஒன்னையில விழுங்க பாக்குறாங்க. செல்வி, அம்மா சொல்றது சரிதான். ஏதோ 1-2 சரியில்லைன்னா நீ சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஆனா உன் வீட்டுல அப்படி இல்லையே. இங்க பாருடி, முதல்ல அந்த வீட்ல உனக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப திருட்டு பட்டம் கட்டி வேடிக்கை பாக்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. பெத்த வயிறுடி பத்திக்கிட்டு எரியுது. மா, நீ ஆத்திரத்துல பேசுற. இப்படி ஒரு பிரச்சனைன்னு நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தாய் வீடு தான் பெருசுன்னு உன் கூட வந்துட்டா நாளைக்கு ஊர் உலகம் என்ன பேசுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இங்க பாருங்கம்மா, இப்பவும் சொல்றேன், இது என் குடும்ப பிரச்சனை. நான் அதை பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இதை பெருசுப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு நடந்தாலும் அது நானே உங்ககிட்ட சொல்றேன்ல. அப்புறம் எதுக்குமா நீங்க இதுல இன்வால்வ் ஆகுறீங்க?